உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு வக்கர பயிற்சியினுடைய பலன்களை நாம் வரிசையாக அனைத்து ராசியினருக்கும் தொகுப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது நாம் பார்க்க போகக்கூடிய ராசியாக கடக ராசி, காலபுருஷனுடைய 4வது ராசியான கடக ராசியை நாம் இப்பொழுது அவர்களுக்கான குரு வக்கர பயிற்சியை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதுநாள் வரையிலே இந்த கடக ராசி நண்பர்கள் சந்தித்து கொண்டிருந்த சில பல நல்ல காரியங்களை இழக்க நேரிடும் தருணமாகத்தான் இந்த குரு வக்கர பயிற்சியானது நிகழ இருக்கின்றது. உங்களுடைய லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய, உங்களுக்கு 11ஆம் வீடான ரிஷபத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் வக்கரமாகிறார். 11இல் அமர்ந்திருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த மனிதருக்கு நல்ல ஒரு வாய்ப்பினையும் நல்ல ஒரு தகுதி வாய்ந்த ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு அமர்ந்தது ஆகச்சிறந்த சிறப்பான விஷயம். அதுவும் உங்களுடைய ராசியிலே உச்சமாகக்கூடிய அந்த குரு பகவானவர் இதனால் வரை உங்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அட் த சேம் டைம் இது எனக்கு இப்படியே ஆயிரமா சார்னா அப்படித்தான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இது வெறும் 3.5 மாத காலங்களுக்கு மட்டும்தான் இந்த, அதாவது என்னென்னா கெடுதல் செய்ய போகிறாருங்கிறத விட அவர் செஞ்சுட்டு இருந்த நல்லதை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறார், அவ்வளோதான். உங்களுக்கு நல்லது நடக்காமல், கெடுதல்களை நீங்கள் தான் தேடி செல்வீர்களே தவிர அவர் உங்களுக்கு கெடுதல் கொடுக்க போகிறதில்ல. கொடுத்துட்டு இருந்த நல்லதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். அப்படிங்கிற நீங்கள் நியூட்ரலாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் அதுக்கு இந்த வக்கரமாகக்கூடிய நேரத்தில் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கொடுத்து கொண்டு இருந்த நல்லதுகளை சற்று தாமதப்படுத்துகிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கடக ராசி நண்பர்கள் யாராவது இப்போ இந்த குழந்தை பிறக்கிற டைம், குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணுற டைமாக இருந்தால் அந்த 11இல் இருக்கக்கூடிய கிரகம் குழந்தைகளை பிறக்க வைத்து குழந்தைகளின் மூலியமாக லாபத்தை கொடுக்க வைத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் இப்பொழுது வக்கரமாகும் நேரத்தில் அந்த குழந்தைகளின் மூலியமாக சில பல விரயங்களை கொடுத்து அதன் மூலியமாக சில பல நஷ்டங்களை கொடுக்க காத்திருக்கிறார். அதனால் இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யும் செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சிம்பிளான ஒரு மேட்டர் தான். அட் த சேம் டைம் ஒரு சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதத்துவத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த குரு 11இலே அமர்வது தான். அப்போ இயற்கையாகவே நீங்கள் கடகராசியாக இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய பக்குவம் கொண்ட நீங்கள், உங்களுக்கு அந்த குருவானவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே இருந்து அவர் வக்கரமடையக்கூடிய காரணத்தினால சமுதாயத்திலே நீங்கள் எடுத்த பெயர்கள் சற்று சீர்குலைவதற்கான ஒரு காரணங்கள் உருவாகி இருக்கிறது. அந்த காரணத்தினால நீங்கள் செய்யும் சமுதாய பணிகளிலிருந்து இந்த ஒரு 3.5 மாத காலம் சற்று நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கான ஒரு பாயிண்ட்டாக நம்ம இப்போ இந்த வக்கர பயிற்சியில் உங்களுக்கு நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய சமுதாயம் என்பது நீங்கள் ஏதோ அரசியல் பணியிலே இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஆன்மீக பணியிலே உங்களுடைய குலதெய்வ கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு பதவியிலே ஒரு நிர்வாகத்திலே நீங்கள் இருக்கலாம். இந்த நேரங்களில் இப்போ இந்த வக்கரமாகக்கூடிய நிலையில், குரு பகவான் வக்கரமாகக்கூடிய நிலைகளில் அந்த ஸ்தானங்களிலே, அந்த சமாச்சாரங்களிலே உங்களுக்கு சில பல நெகட்டிவ்களை கொடுக்குறதுக்கு ஆனால் காலமாக இது பார்க்கப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரியான ஒரு பொது நிகழ்ச்சிகளில், பொது விவாதங்களில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது ஆகச்சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை கெடுத்து விடுகிறது. லாபங்கிறது ஒரு பணம் மட்டும் கிடையாது, நல்ல பெயர், புகழ், மன நிம்மதி அனைத்துமே லாபத்தில் தான் கருதப்படுகிறது. அப்படிங்கிற அதில் சில பல ஒரு குளறுபடிகளை உருவாக்கி விடுவார். அட் த சேம் டைம் இதனால் உங்களுக்கு கௌரவ குறைத்தல் ஏற்படுவதற்கான காரணமும் இருக்கிறது. ஏன்னா 11இல் குரு இருக்கையில் நல்ல ஒரு பெரிய மனிதத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ நெகட்டிவ் ஆகும்போது, அவர் ரிவர்ஸ் ஆகும்போது, அப்போ என்னென்னா அந்த கௌரவத்தில் இப்போ அந்த முன்னாடி சொன்ன காரணங்களில் கௌரவத்தினாலேயே சில பல இழுக்குகள் ஏற்படுவதற்கான ஒரு காரண காரியங்கள் இந்த வக்கர பயிற்சியினாலே இருக்கின்றது.
அதனால் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த ஒரு 3.5 மாத காலம் நீங்கள் அமைதியாக நல்ல ஒரு தெய்வ வழிபாட்டிலே இருக்கக்கூடியது உங்களுக்கெல்லாம் ஆகச்சிறந்த விஷயமாக இருக்கும். அதே நேரம் ஃபைனான்ஸ் விஷயத்துலேயும், ஏன்னா லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு உங்களுக்கு நல்லபடியான ஒரு வருமானத்தை கொடுத்து கொண்டு இருந்த கிரகம் ரிவர்ஸ் ஆகிறாரு, வக்கரம் அடையக்கூடிய காலம்னால இந்த ஒரு 3.5 மாத காலம் உங்களுக்கு சின்ன சுணக்கம் ஏற்படும் என்பதில் நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த சுணக்கத்தினால் நீங்கள் சில பல சங்கடங்களை, கௌரவ இழப்புகளை எல்லாம் சந்திக்க நேரிடும் என்பதால் நீங்கள் சற்று அதில் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு காசன் நம்ம சொல்கிறோம், முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எல்லாம் இருந்து கொள்வது உங்களுக்கு ஆகச்சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது. அட் த சேம் டைம் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒரு ஆணாக, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையினிடையே இது நாள் வரை இருந்து வந்த நல்ல ஒரு அந்யோன்யம் இந்த ஒரு 3.5 மாத காலத்திற்கு சற்று சில பல சறுக்கல்களை சந்திக்க அது நேரிடுகிறது. அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளிலே சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது, ஒருவர் அந்த ஒட்டு கொடுத்து செல்வது, இந்த மாதிரியான காரியங்களை செய்யும் பொழுது நம்ம அந்த குரு பகவானவர் அந்த ஸ்தானத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய, வக்கரமாகக்கூடிய நிலையிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலன்களை நாம் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ அதனால் இந்த விஷயங்களில் இந்த கடகராசி நண்பர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவர்களுக்கெல்லாம் நல்லது. மேற்கொண்டு நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான் இதுவெல்லாம் கோல்சாரத்தினுடைய பலன் வந்து ஒரு 10 to 25% தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேலே நம்மளுடைய சொந்த ஜாதகம் தான் முழுமையாக பேசும். அப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அலசி ஆராய வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.